இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போகிறேன். அது என்னென்னா, தமிழ்நாட்டையே உலுக்க வைத்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம்னா, விருதுநகர் மாவட்டம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்திருக்கு. அஜித்குமார் என்ற நபர், அவர் ஒரு செக்யூரிட்டி, கோவிலில் செக்யூரிட்டியாக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க இந்தமாரி காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பார்க் பண்ண தெரியல. அதில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே நகை காணோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரால் என்ன பண்ணுவாங்க, விசாரணை சரி கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க நீங்கள்? கேஸ் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரணை பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு அடித்தனமாக கீழ்த்தனமாக ரொம்ப கொச்சையாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவனை. அதுக்காக இன்னமெல்லாம் பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூள், பிவிசி பைப்பு, இரும்பு ஆடை வச்சு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இல்லை மக்கள் என்ன தான் பண்ணுறாங்க? இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ தூரம் இருந்தும் அவருக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்கல. என்னன்னே தெரில. இன்னும் என்னங்க சொல்கிறது? பாவங்க, அவனால் என்னங்க பண்ணுவான்? 27 வயசு பையன், அவங்க வீட்டு கஷ்டத்துக்காக செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க. இதே உங்கள் பையன் உங்கள் வீட்டால் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கிராமத்தான் தானே அப்படின்ட்டு விட்டுறீங்க. இதை நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை பெரிய எடுத்த பசங்களாம் பண்ணுவாங்களா? பெரிய எடுத்த பசங்க காசு கொடுத்து சமாளிச்சிடுவீங்களா? எங்களை மாதிரி கிராமத்தாலாம் எங்கே போவான்? இதுக்கு நீ இப்படி பண்ணுவீங்களா? ஊர் வெளியில் போயிட்டு இப்படி பண்ணுவீங்களா நீங்கள்? ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். எல்லாரும் போராடுவோம்.